ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக்கிங் ஸ்டைல். நான் உங்கள் கிராமத்து பொண்ணு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூரி கிழங்கு மசாலா ஹோட்டல் ஸ்டைல் சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல 3 ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் கடலைப்பருப்பையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானலில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தாளிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு தாளிச்சுக்கோங்க. சோம்பு தாளிக்கிறதுனால நல்ல ஒரு மணம் கிடைக்கும். பூரி கிழங்கு மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் சுவை உங்களுக்கு கிடைக்கும். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்காக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூரி கிழங்கு மசாலா சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவை சூப்பராகவே இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நீங்கள் உப்பு இப்போதைக்கு சேர்க்க வேணாம். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்குமே நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம உப்பு சேர்க்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா கொஞ்சம் குழகுழப்பாக ஆகாமல் ஒரு ஸ்டிஃபாக இருக்கும். இது ஒரு முக்கியமான டிப்பும் கூட. நீங்கள் உப்பு கண்டிப்பாக சேர்க்காதீங்க. அப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கிடையில் நான் உருளைக்கிழங்க 2 பெரிய உருளைக்கிழங்கு குக்கரில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். சில பேருக்கு உருளைக்கிழங்க கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக இருந்தால் தான் பிடிக்கும். நானும் அதே போல் பெருசும் சின்னதுமாகவே வைக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கிடையில் மாவு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, பொட்டுக்கடலை மாவு, அதை தண்ணி ஊற்றி கரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 நீல வாக்காக நறுக்கின பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 கை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம உப்பு சேர்க்காததுனால வெங்காயம் அந்தளவுக்கு வளையாமல் ஒரு குழகுழப்பாக ஆகாமல் ஒரு ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக நமக்கு இப்படி தான் நமக்கு தேவை. லாஸ்ட்டாக நல்லா வதங்கின பிறகு நான் உப்பு சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளோட பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லாவே வதக்கி விடுங்க. பூரி கிழங்கு மசாலா ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாதுங்க. சரியான பக்குவத்துலேயும் சரியான மெத்தடில் நம்ம செஞ்சோம்னா ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டில் சூப்பராகவே கிடைக்கும். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால இது ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் போல் கொதிக்க வச்சுக்கலாம். நான் இது கூடவே கரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவு கலவையை சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால குயிக்காகவே ரொம்ப கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும். அவ்வளோதான், நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கி பரிமாறுங்க. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள்.